வாங்க, நேரா விஷயத்துக்கு போவோம். அமெரிக்காவையே ஒன்னா இணைச்ச டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ஆழமா அலச போறோம். இந்த மாபெரும் சாதனையை சுத்தி இருக்கிற பளபளப்பான கட்டுக்கதைகளை எல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற கடினமான, ரொம்பவே சிக்கலான உண்மைகளை நாம இன்னைக்கு கண்டறிய போறோம். இது வெறும் இரும்பு தண்டுவாளங்களோட கதை கிடையாது. இது உழைப்பு, இயற்கை சீற்றங்கள், அப்புறம் அரசியல் தந்திரங்கள் நிறைஞ்ச ஒரு முழுமையான கதை. இப்போ திரையில நீங்க பாக்குற இந்த புகழ்பெற்ற தங்காணி இருக்கு இல்லையா? உண்மையிலே இது வெறும் ஒரு போட்டோ ஷூட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. புகைப்படம் எடுத்த அடுத்த நிமிஷமே அந்த தங்காணியை எடுத்துட்டு அன்றாட ரயில் போக்குவரத்தோட கடினமான எடையை தாங்கக்கூடிய மலிவான, உறுதியான இரும்பு ஆணியை தான் அந்த இடத்துல அடிச்சாங்க. தங்கத்துக்கு பதிலா இரும்ப மாத்தின இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம கதைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த மினுமினுப்பான விழாக்களையும் மேடை பேச்சுகளையும் தவிர்த்துட்டு பார்த்தாதான் நவீன அமெரிக்காவை உருவாக்குன அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தோட கரடுமுரடான உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும். நிலவியல வெல்வது, மலைகள், சமவெளிகள் மற்றும் தூரத்துக்கான போட்டி. சரி, இப்போ இந்த இயற்கையோட சவால்களுக்கு வருவோம். இது எப்படி இரண்டு நிறுவனங்களுக்கு இடையில ஒரு பயங்கரமான கடுமையான போட்டியா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு நிறுவனங்களுமே முற்றிலும் வித்தியாசமான, ரொம்பவே கொடூரமான புவியியல் சவால்களை சந்திச்சாங்க. சென்ட்ரல் பசிபிக் நிறுவனம் கடுமையான கிரானைட் மலைகளையும் பனிப்புயல்களையும் சமாளிக்க சீன தொழிலாளர்களை நம்பி இருந்துச்சு. ஆனா யூனியன் பசிபிக் நிறுவனமோ மரமும் தண்ணீரும் இல்லாத வறண்ட சமவெளிகள்ல ஐரிஷ் தொழிலாளர்களை வச்சு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி வேலை செய்யணும், யார வேலைக்கு எடுக்கணுங்கிறதையே அந்த இயற்கை தான் முடிவு பண்ணுச்சு. சியரா நெவாடா மலைகளை கொடையறதுக்கு சென்ட்ரல் பசிபிக் நிறுவனத்துக்கு சாதாரண வெடிமருந்து பத்தல. அதனால அவங்க நைட்ரோகிளிசரின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை பயன்படுத்தினாங்க. இது எவ்வளோ பயங்கரமான, கணிக்க முடியாத ஒரு வெடிபொருள் தெரியுமா? சும்மா ஒரு சின்ன அதிர்வோ அல்லது தவறுதலா கீழே சிந்தினால கூட சுக்குநூறா வெடிச்சு செதறிடும். இதை வச்சுதான் ஒவ்வொரு அடியா அவங்க மலையை கொடைஞ்சாங்க. வெறும் பாலைகளை உடைக்கிறது மட்டுமில்லாம இயற்கைக்கு எதிராவே அவங்க ஒரு பெரிய பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. கடுமையான பனிச்சரிவுகள்ல இருந்து ரயில்களை காப்பாற்ற மைல் கணக்குல பெரிய மரத்தாலான பனி தடுப்புகளை கட்டினாங்க. டேல் கிரீக் பாலம் மாதிரியான பயங்கரமான உயரங்கள்ல பலமான காத்துல ரயில்களை இயக்குறதும், பாலைவனங்கள்ல தண்ணீரை கண்டுபிடிச்சு சேமிக்கிறதும் நிஜமாவே அவங்களுக்கு மிகப்பெரிய பொறியியல் சவால்களா இருந்துச்சு. மறைக்கப்பட்ட மனித விலை, இரும்பு பாதையின் அழிக்கப்பட்ட சிற்பிகள், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலைகளை நகர்த்தி இந்த பாதைய உண்மையில கட்டினது யாரு? புகழ்பெற்ற புகைப்படங்கள்ல ஓரமா ஒதுக்கப்படுற அந்த உண்மையான மனிதர்களை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இதுல ரொம்பவே ஆபத்தான வேலைகளை செஞ்சது சீன குடியேறிகளும் ஐரிஷ் தொழிலாளர்களும் தான். யோசிச்சு பாருங்க, சீன தொழிலாளர்கள் செங்குத்தான கிரானைட் பாறைகள்ல வெறும் கயித்துல கட்டப்பட்ட கூடைகள்ல தொங்கிக்கிட்டே மலைய கொடைஞ்சாங்க. திறந்த சமவெளிகள்ல ஐரிஷ் தொழிலாளர்கள் கொடிய நோய்கள், வெடி விபத்துகள், பனிப்புயல்களுக்கு நடுவுல தண்டவாளங்களை அமைச்சாங்க. இவ்வளவு பாரபட்சத்தையும் உடல் ரீதியான அழிவையும் வெறும் ஒரு சாதாரண தினக்கூலிக்காக அவங்க சகிச்சுக்கிட்டாங்க. இறுதியா அந்த ஆணி அடிக்கப்பட்டப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. அந்த சுத்தியல்ல ஒரே ஒரு தந்தி விசை இணைக்கப்பட்டிருந்துச்சு. சுத்தியல் ஆணில படுற சத்தம் நாடு முழுக்க கேட்கணும்னு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அந்த ஆணிய அடிக்க வந்தவரு முதல் அடியிலேயே குறி தவறிட்டாரு. இருந்தாலும் தொழில்நுட்பம் அந்த சின்ன மனித தவற மறைச்சு ஒரு கச்சிதமான செய்திய தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சு. ஊழல், ஒப்பந்தங்கள் மற்றும் பேராசை, ரயில்வே ஒரு நிதி கருவியாக. சரி, இப்போ நாம இந்த திட்டத்தோட வியாபார பக்கத்தை திருப்பி பார்ப்போம். ஏன்னா இது வெறும் ஒரு பொறியியல் திட்டம் கிடையாது. உள்நாட்டு போர்க்காலத்து சட்டங்கள், அப்புறம் அரசாங்கத்தோட மிகப்பெரிய நிதி உதவிகளால உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் நிதி கருவி. இந்த கிரெடிட் மொபிலியர் ஊழல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி. ரயில்வே நிறுவனத்துக்கு உள்ளே இருந்த அதிகாரிகளே தங்களுக்கு வேண்டிய ஒரு கட்டுமான நிறுவனத்தை உருவாக்கி வேணுனே அதிக கட்டணங்களை காட்டி பொதுமக்களோட பணத்தை எப்படி அவங்க பாக்கெட்டுக்கு மாத்துனாங்கங்கிறத இது வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது அரசாங்கத்து மேலேயும் இந்த திட்டத்து மேலேயும் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையே மொத்தமா செதைச்சிடுச்சு. நில மானியங்கள் எப்படி ரயில்வே நிறுவனங்களை ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்க அனுமதிச்சதுன்னு இப்ப பாருங்க. அரசாங்கம் அவங்களுக்கு செக்கர் போர்டு மாதிரி கட்டங்கட்டமா நிலங்களை கொடுத்துச்சு. இதனால தண்டவாளம் எங்க போகணும்னு அவங்க எடுத்த முடிவுதான் எந்த ஊர் வளரணும், எந்த ஊர் அழியணுங்கிறதையே தீர்மானிச்சுது. உண்மையிலே அவங்க தான் புவியியல் ரீதியான வெற்றியாளர்களையும் தோல்வியாளர்களையும் முடிவு பண்ணாங்க. ஒரு கண்டத்தின் சுருக்கம், அமெரிக்க சமூகத்தின் விரைவான மறுசீரமைப்பு.
தண்டவாளங்கள் ஒன்னா இணைஞ்ச உடனே இந்த முழு கண்டமும் செயல்பட்ட விதமே சுருங்கி ஒரே ராத்திரியில தன்னைத்தானே மொத்தமா மாத்தி அமைச்சுக்குச்சு. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. இதோட மிக உடனடியான திகைக்க வைக்கிற ஒரு தாக்கம் என்னன்னா, தூரம் அப்படிங்கிற விஷயமே சுருங்கி போனதுதான். ஒரு கடலோரத்துல இருந்து இன்னொரு கடலோரத்துக்கு போக பல மாசங்கள் கணிக்க முடியாத ஆபத்தான பயணமா இருந்த நிலைமை மாறி திட்டமிட்டபடி சரியா ஒரே வாரத்துல போய் சேர்ற ஒரு பயணமா இது குறைஞ்சிடுச்சு. நேரம், தூரம் இது ரெண்ட பத்தியும் மக்களோட கற்பனையே இதனால முழுசா மாறிப்போச்சு. தண்டவாளங்களுக்கு சரியா பக்கத்திலேயே தந்தி கம்பிகளும் ஓடுச்சு. தண்டவாளங்கள் எப்படி நிலங்களை இணைச்சதோ அதே போல இந்த தந்தி வயர்கள் முழு கண்டத்தோட சிந்தனையையும் தகவல்களையும் உடனுக்குடன் இணைச்சது. அந்த தகவல் தொடர்பு வேகம் உண்மையிலே எல்லாவற்றையும் புரட்டி போட்டுச்சு. இந்த புதிய வேகம் நம்ம சமூகத்தோட அடிப்படையே மறுசீரமைச்சுது. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி நேரம் இருந்ததை மாற்றி நாடு முழுக்க எல்லாரும் ஒரே மாதிரி தரப்படுத்தப்பட்ட கடிகார நேரங்களை பின்பற்ற பழக்கப்படுத்தியது இந்த ரயில்வே தான். தேசிய சந்தைகளை ஒருங்கிணைச்சு சுற்றுலா அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டையே இதுதான் உருவாக்குச்சு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப நடுநிலையா இந்த இருபக்கம் முனையுள்ள கத்திய பத்தி பேசியே ஆகணும். பிரிஞ்சிருந்த குடும்பங்களை சீர்த்து வைக்கவோ பொருளாதாரத்தை வளர்க்கவோ காரணமாயிருந்த அதே தண்டவாளங்கள் தான் பூர்வக்குடி தேசங்களை இடப்பெயர்ச்சி செய்யவும் அவங்களோட வாழ்வாதாரமான காட்டெருமைகளை அழிக்கவும் இராணுவ படைகளை வேகமா நகர்த்தவும் ஒரு கருவியா மாறுச்சு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நவீன அமெரிக்காவின் உதயம் முன்னேற்றத்தின் கசப்பான உண்மை. சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச விநியோக சங்கிலிகளை நிர்வகிக்கவும் ஒரு முழு நாட்டோட உள்கட்டமைப்பை ஒருங்கிணைக்கவும் முடியும் அப்படிங்கறத இந்த ஒரு திட்டம் எப்படி காட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பழைய அசல் பாதைகள்ல பலவும் கைவிடப்பட்டு திறந்தவெளி ஆவணங்களா காட்சி தருது. ஒரு தேசத்தோட கனவு முதல்ல பூமியை தொட்ட இடங்களை காட்டும் அமைதியான மண் தழும்புகளா அது இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம்தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற நவீன பாதைகளா அவை பொறியியல் ரீதியா மேம்படுத்தப்பட்டுச்சு. பகிரப்பட்ட செழிப்பு, அதே சமயம் நீங்காத தழும்புகள்னு நிறைஞ்ச இந்த சிக்கலான வரலாற்றை நாம திரும்பி பார்க்கும்போது அது நமக்கிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. ஒரு நாடு எதையாவது கட்டியெழுப்ப முடிவு செய்யும்போது முதல்ல பயனடைவது யாரு, ஒதுக்கப்படுவது யாரு? எதிர்காலத்தை நாம உருவாக்கும்போது எதை நினைவுல வச்சுக்க போறோம்? இந்த கேள்விக்கான விடை தேடுறது ரொம்பவே அவசியம். இந்த அலசலோட சாரம் இதுதான். மீண்டும் சந்திப்போம்.